உங்க பயத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஒரு முறை நான் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னோட பாஸ் வந்து அங்கே நிற்கிறாரு. திடீர்னு ஒரு பாம்பு போல ஒரு மிருகம், ஓகே, அந்த வாழை பார்த்துட்டு என்ன அறியாம பாஸ் தள்ளி விட்டுங்க அல்ல. அப்புறம் அதை வெட்டி விட்டுன்னு விளையாக்கிறதுக்கு அப்புறம் ஜோனத்தன் இதெல்லாம் ஓகே, என்னையே தள்ளி விட்டேன். நான் எப்போ தள்ளி விட்டேன்? ஹல்லேலூயா. நீ இப்போ நீ தள்ளி விட்டேன்றாரு. ஆமாவா, எனக்கு ஞாபகமே இல்லையே. பயம் வரும் பொழுது நம்ம என்ன பண்றோன்னு தெரியல. அந்த அவரை பார்த்து நான் அப்படி பயப்படுவேன். அவரை பார்த்தா அது ஒரு மரியாதை இருக்கும், பாஸ் வராரு, டிபார்ட்மெண்ட் மேனேஜர் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மிருகத்தை பார்த்தோன்னே எதை குறித்து எனக்கு கவலை இல்லை, பயம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. என்ன அறியாமலே பாஞ்சு கீஞ்சி தள்ளி விட்டுட்டு ஓட்ட வெளியே. நீ பார்த்து இப்படி சிரிக்காதீங்க, நீங்களும் பார்த்து பயப்படுவீங்க. திடீர்னு பார்த்து அப்புறம் இருக்கும் அந்த ஒரு அனுபவம் எனக்கு. ஹல்லேலூயா. அப்பதான் நான் யோசிச்சேன், பயம் வந்து நம்ம என்ன பண்றோன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேது, நம்ம என்ன சொல்ல நம்மளுக்கு தெரிய மாட்டேது. இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு பயம் தான் அவங்க வாழ்க்கை ஆளுகை செய்யுது. என்ன செய்யுது? Don't you get tired living in fear? பயத்தில் வாழ்ந்து உங்களுக்கு சோர்வு உண்டாகலையா? உங்களுக்கு டயர்டாவே ஆகலையா? எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம். எப்போ நம்ம பயலாம வாழும் சொல்லி யோசிச்சிருக்கிறீங்களா எங்கேயாவது? அநேகருக்கு அநேக விதமான பயங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பயத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு இருதயம் தேவனோட தொடர்பு கொள்ள முடியாது. A heart that is filled with fear can never communicate with God. At the moment fear take control, you lose your faith. பயம் உங்களை ஆளுகை செஞ்சிருச்சுன்னா, ஓகே, நீங்க கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கட் ஆயிரும். நமக்கு அந்த கனெக்ஷன் எப்படி ஆக்டிவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, only through faith, விசுவாசம் மூலமா தான் ஆண்டவரோட நம்ம தொடர்பு கொள்ள முடியும். We stay connected, we can stay in a communication with the Lord. அவர் சொல்றது விளங்கும், அவர் நடத்துறது புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பயம் வந்துச்சுன்னா நம்ம அதை இழந்துருவோம். ரொம்ப சிம்பிள். நான் அடிக்கடி சொல்றது போல பேதுருவை பாருங்க, விசுவாசம் இருக்கிற வரைக்கும் நடக்கிறான். பயம் வந்துச்சு, தண்ணில முழுகிட்டான். He lose the power, he lose the faith, he lose the power. This is what's happening to us. நம்மனால கொஞ்ச நேரத்துக்கு விசுவாசமா இருக்க முடியும். நல்லா காது கொடுத்து கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் தான் விசுவாசம் உள்ளுர இருக்க முடியுது. சில காரியத்தை திடீர்னு நம்ம சந்திக்க பொழுது பயம் உண்டாகுது, வல்லமை இழந்து போகிறோம், விசுவாசமும் இல்லாமல் போயிருது. ஹல்லேலூயா. இங்கத்தான் நம்ம என்ன ஆகிறோம்? ஜாம் ஆயிடுறோம், அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறோம். ஆனா ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறேன்னா, கடைசி வரைக்கும் உன் விசுவாசம் எரிந்து கொண்டே இருக்கணும். Hallelujah. Your faith must be alive till the end. Hallelujah. பட் இங்க நம்ம ஃபெயில் ஆகிறோம். ஏன் முடியல? அடிக்கடி கர்த்தர் பயம் ஊற்றுகிற காரியத்துக்குள்ள நம்மளை கொண்டு போய் போடுவார், தூக்கி போடுவார். Hallelujah. பட் அந்த நேரத்தில் நம்மளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். இல்ல நான் விசுவாசம் உள்ளவனா இருப்பேன். ஷேத்ராக் மேஷாக் எபேத்நேகோ இருக்க விசுவாசத்தை பாருங்க. அந்த நெருப்பு எரியுது, இந்த பக்கம் நிற்கும் போது அவனால உணர முடியுது. ஆனாலும் அவங்க நினைக்கிறாங்கன்னா, இந்த நெருப்பு என் ஆண்டவரை பார்க்கல ஒன்றும் இல்லை. ஆண்டு நாங்க சாகணும்னு இன்னைக்கு எங்களை நியமிச்சிருந்தா கர்த்தர் மகிமைக்கு அது நடக்கட்டும். நாங்க வாழணும்னு நினைச்சாலும் அது அப்படியாக நடக்கட்டும். They don't care about death, they don't care about life, they only care about God's reputation. என் ஆண்டவர் நாம உயர்த்தப்படணும், அதற்காகவே நாங்க இருப்போம்னு சொல்லி போறாங்க. ஒருவேளை 3 பேர்ல ஒரு ஆளுக்கு பயம் இருந்தா 3 பேருமே எரிஞ்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா 3 பேரும் ஒரே மாதிரியான விசுவாசம், அசையாத விசுவாசம். சொல்லுங்க, அசையாத விசுவாசம். உங்களுக்குள்ள அசையாத விசுவாசம் இருக்கணும். கொஞ்சம் கூட ஆடக்கூடாது. எப்படிப்பட்ட காத்து அடிச்சாலும் கொஞ்சம் கூட அசைக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா ஒன்று உங்களை அழிக்க முடியாது. Why we get into danger, why we get into trouble? இயேசு முன்னுக்கே ஒருத்தன் தண்ணில மூழ்குறான். ஏன் மூழ்குறான்? விசுவாசம் போனுச்சு. Although God is beside you, he can't stop you from sinking into the water if you lose your faith. Hallelujah. ஆண்டவர் உன் பக்கமே இருந்தாலும், உன் கூடவே இருந்தாலும், நீ விசுவாசம் இழந்தால் நீ மூழ்கும் பொழுது கர்த்தர் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ திருப்பி கூப்பிடணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், அப்பதான் காப்பாற்றுவார். Hallelujah. Lord save me அப்படி கத்தும்போது தான் இயேசு கையை கொடுத்து தூக்குறார். அதான் prayer gives legal authority to God. கணவன் மேல இல்ல மனைவி மேல ஒரு பயம் இருக்கும். இதெல்லாம் காது கொடுத்து கேளுங்க. இதான் அடிமைத்தனத்தின் ஒரு காரியம்.
Hallelujah. If you have the fear upon your spouse, that is not the right thing. பயந்து வாழ்றதுக்காக கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுக்கல. உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க உங்க கணவனுக்கு இல்ல மனைவிக்கு பயப்படுறீங்க அப்படியானால், ஐயோ பயமா இருக்கு, ஐயோ பயமா இருக்கு அப்படின்னா something is very wrong. Hallelujah. மனுஷன் மேல பயம். இப்ப சபைக்கு இயேசு என்னவா இருக்காரு? மணவனாக இருக்கிறார். நம்மள இயேசு பார்த்து அப்படியே பயப்படுறோம். அவரோட எப்படி அன்பா நடக்கிறோம், எப்படி அன்பு கூறுகிறோம், அந்த மாதிரியான ஒரு சப்மிசிவ், அந்த மாதிரி ஒரு சப்மிசிவ்னஸ் இருக்கணும். அதோட பயமா இருக்கு, ஐயோ என்ன பண்ணுவாரோ, ஜாமா போட்டு உடைப்பாரோ, ஐயோ இது பண்ணுவாரோ அது பண்ணுவாரோ, அப்புறம் நடுக்க இருந்துச்சுன்னா இது மனுஷன் மேல் இருக்கிற பயம், இது கர்த்தருடைய காரியம் கிடையாது. சிலருக்கு மனைவியை பார்த்தா பயம், பயமுத்துறதுலாம் அந்த மனைவி தான். ஆனா பார்த்தா ஹஸ்பண்ட் பயமுத்துற மாதிரி பயம் பண்ணுவாங்க. நல்லா பாருங்க ஒரு காரியத்தை, பயம். ஐயோ வீட்டுக்கு போனா நச்சுரிச்சு சாவடிச்சிருவாங்க, பேசி சாவடிச்சிருவாங்க, சொல்லியே சாவடிச்சிருவாங்க, இது யார் தாங்க முடியும்? சில பிள்ளைங்க தகப்பனை பார்த்து தாயை பார்த்து பயப்படுவாங்க, பிள்ளைங்களுக்கும் அந்த பயம் இருக்கும். சிலர் சொந்தக்காரங்களுக்கு யாரோ ஒரு மாமா இருப்பாரு, எல்லா வீட்டுக்கும் ஒரு மாமா இருப்பாரு, இல்ல ஒரு சித்தப்பா பெரியப்பா இருப்பாரு. ஹல்லேலூயா. ஐயோ மாமாட்ட சொல்லிடுவேன், மாமாட்ட சொல்லாதீங்க, மாமாட்ட சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. This is not the fear. இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க பாருங்க, அப்படி ஒரு காரியம் உண்மையா இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள பயத்தின் ஆவி வாழ்றதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள பயத்தின் ஆவி வாழுது. அதனால அந்த அந்த மனுஷன் நீங்க வயசாகி பார்த்தா கூட ஒரு நடுக்கம் அந்த மேல இருக்கும், அந்த மனுஷன் மேல. The devil used that person as a channel to put fear in you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த பயம் இன்றைக்கு உடையுது, அந்த பயம் உடையுது. நீ கர்த்தரோட பிள்ளை, யாருக்கு பயப்படணும்? நீ ஆண்டோட பிள்ளை, எதுக்கு பயப்படணும்? பயப்பட அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட அவசியம் கிடையாது. நம்ம கனத்தை செலுத்தலாம், மதிக்கலாம், அவங்களுக்கு நம்ம மேல தலைமுத்து தாண்ட கூத்துக்கு நம்ம அவங்க அடங்கி இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. பட் பயப்படுறது, நடுங்கிறது தப்பு. பயப்படுறது, இஃப் யூ ஹேவ் த ஃபீலிங் ஹார்ட் பீட் வேகமா அடிக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட ஆளை பார்க்கும்போது அதுதான் ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? அந்த குறிப்பிட்ட ஆட்கள் பேரை கேட்டு அடிக்குது. ஒரு போலீஸ்காரனை பார்த்து கூட நீங்க பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நீ சரியா இருந்தா நீ பயப்பட அவசியமே கிடையாது. தப்பு பண்ண தான் பயப்படணும். ஆமாவா இல்லையா? அவனை பார்த்து ஐயோ வந்துட்டான் வந்துட்டான், நீ சீட் பெல்ட் போட்டிருக்கீங்க, எல்லாம் போட்டிருக்கீங்க, கடனா இருக்கிறீங்க, ஆனா அவனை பார்த்து அடிக்குதுன்னா ஸ்பிரிட் வித் இன் யூ. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? எனக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்க போடுது. இது மாறணும். ஹல்லேலூயா. இந்த காரியம் மாறணும். ஹல்லேலூயா. சரி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் இருக்க ஆளுக்கு தெரிஞ்சுனா சர்ச்சுக்கு வருது பார்த்தானா பெரிய பிரச்சனையாயிரும். இது பயம். பயம். சில நேரம் சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு வருது தெரிஞ்ச பிரச்சனையும் ஆயிரும். சில சுச்சுவேஷன் எனக்கு புரியல. சில சொல்லுவாங்க வந்த பிரச்சனையாயிரும், எங்கள் வீட்டில் என்னை வந்து விரட்டி வச்சுருவாங்க, ஒதுக்கிச்சிருவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீ மற்ற பாவத்தெல்லாம் பண்ணும்போது தைரியமாக பண்ணுன, மற்ற எல்லா பாவத்தையும் பண்ணும் பொழுது துணிகரமா தைரியமா செஞ்சு, அதுனா சர்ச்சுக்கு வந்தா மட்டும் பயமா இருக்குன்னு சொல்ற நீ மன போலே எப்படி முடியும் சொல்லுங்க என்கிட்ட. ஒரு தடவை ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் சொன்னேன், சிஸ்டர் ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க? இல்ல பாஸ்டர் நான் பைபிளை ஃபாலோ பண்றேன். ஐ பைபிளை சர்ச்சுக்கு வர படிச்சேன் எப்படி சொன்னாங்க. அப்புறம் கேட்டேன், சரி ஏன் அப்படின்ட்டு. இல்லை எங்க ஹஸ்பண்ட் ரசிக்கப்படலை, அவர் என்னை சர்ச்சுக்கே போக வேணான்னு சொல்லிட்டாரு. பைபிள் என்ன பாஸ்டர் போட்டிருக்கு என்ன கேட்குறாங்க. என்ன போட்டிருக்கு? கணவனுக்கு அடங்கிருக்கு சொல்லி போட்டிருக்குன்னு, கணவன் பச்சு கீழே பொண்ணு சொல்லி போட்டிருக்குன்னாங்க. ஓ அப்படியா? சரி. அப்போ நான் கேட்டேன், இப்போ உங்கள் கணவன் என்ன சொல்ல கேட்பீங்க சிஸ்டர் நீங்கள் கேட்டேன். கண்டிப்பாக பாஸ்டர் அவர் சொன்ன கேட்டு தானே ஆகணும், அதானே பைபிளில் ஏசு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. இப்போ உங்கள் கணவன் உங்களை பார்த்து போய் தூக்கு மாட்டி செத்துருவீங்களான்னு கேட்டேன். அது எப்படி பாஸ்டர் முடியும்? உயிர் முக்கியம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ உனக்கு தெரியுது, அப்போ உனக்கு தெரியுது உன் உயிரோட இயேசு உனக்கு முக்கியமா இருக்கணும். இயேசு முக்கியம், உயிரா இயேசு, இயேசு தான் முக்கியம். தெளிவாக காதுகளை புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா யாராலும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது. இந்த ஜனங்களுக்கு பார்வோன் மேல ஒரு பயம் இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கு முட்டில ஆட ஆரம்பிச்சிடும். அதுதான் கர்த்தருக்கு பிடிக்கல, அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கல. பார்வோனோட பேரை கேட்டா முட்டில ஆடுதா.
இருதயம் பயங்கரமா துடிக்குதா? பாருன்னா தேவனா கடவுளா? நான் யாருன்னு காமிக்கிறேன்னு சொல்லிதான் மோசேயை கர்த்தர் அனுப்புகிறார். அவருடைய ஜனம் எந்த மனுஷனுக்கும் பயந்து இருக்கிறது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மேல உங்களுக்கு பயம் இருக்குன்னா நீங்க முதலாவது விடுதலை ஆகணும். You need to be free from that spirit of fear. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும். என்ன இருக்கும்? அன்பு இருக்கும், தைரியம் உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? சிங்கத்தின் பிள்ளைகளாக இருப்பாங்களா? சிங்கத்தை போல தைரியமா இருப்பாங்க. ஆண்டவர் உங்களை பயந்து சொல்ல சிங்கத்தை போல மாறுன்றார். இந்த தைரியம் நீங்க உங்களுக்குள்ள வரல, சில மனுஷனை பார்த்து ஒரு நடுக்கம் உண்டாகுதுன்னா then you have a serious problem within you. Hallelujah. நீங்க விடுதலை ஆகணும். அதுக்குன்னு நாளைக்கே போயிட்டு யாரை பார்த்து பயந்துனீங்களோ அவங்க சட்டையை பிடிச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை இருப்போது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை நீங்க விடுதலை ஆகணும். முதலாவது சில நேரத்தில் அந்த வேலை சில இடத்துல எடுக்கலாம், நீங்க படிக்கிற இடத்துல எடுக்கலாம், அவங்கள பார்த்தாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம். ஹல்லேலூயா. இது ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கொண்டு பயம் இருக்கும். நடந்திருக்காது, ஐயோ இந்த பிரச்சனை வந்துருமோ அது வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் நடக்கும். யூ கான்ட் எஸ்கேப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்க தப்பி போக முடியாது. அது சந்திச்சியே ஆகணும், அது கடந்து போயே ஆகணும். நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓட அவசியமே கிடையாது. சரி, நடக்காத பிரச்சனை கொடுத்து ஐயோ இப்படி ஆகிருமோ அப்படின்னு யோபு சொல்றான், எதை குறித்து பயந்தனோ அது நடந்துருச்சுன்றான். நீங்க எதை குறித்து அதிகமா பயப்படுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. ஜஸ்ட் forget about the issues. அதெல்லாத்தையும் மறந்துட்டு let God reign your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யட்டும். ஏன் சாத்தானை உள்ளுக்கு இழுத்து விடுறீங்க? when you entertain, நீங்க என்டர்டெயின் பண்றீங்க, இந்த பயத்தை என்டர்டெயின் பண்ணும் பொழுது பிசாசுக்கு நிறைய காரியத்தை நீங்களே கதவை திறந்து கொடுங்க. open the door for the demons to enter you. பிரச்சனை உள்ளுக்கு நுழையுது. ஆண்டரோடு சந்தோஷமா இருந்து பாருங்க, இதெல்லாம் இது நடக்காது. சரி, மற்றவங்களுக்கு நடக்கிற காரியத்தை பார்த்து இது எனக்கு நடந்துரும் பயப்படுவாங்க. ஏதாவது ஒரு கேள்விப்பட்டா இது எனக்கு நடந்துரும் அப்படின்னு பயப்படுவாங்க. இது இன்னொரு காரியம். சரி, பிசாசு எந்த வகையிலையாவது பயத்தை உங்களுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும்னு நினைக்கிறோம். ஹல்லேலூயா. Those who have fear within them are staying connected with the demons. பிசாசோட ஒரு தொடர்புல இருக்கிறீங்க, ஆவிகளோட ஒரு தொடர்புல இருக்கிறீங்க. இன் அதர் வேர்ட், எவ்வளவுக்கு பயப்படுறீங்களோ அவளுக்கு சாத்தானை தொழுது கொள்கிறீங்க என்று அர்த்தம். நீங்க பார்க்க போன எதை குறித்து பயப்படணும்னா பாவத்தை குறித்து தான் பயப்படணும். ஐயோ நான் விழுந்துருவனோ, பாவம் செய்திருவனோ அப்படி பயப்படணும். ஒருவேளை நீ விழுந்தாலும் உன்னை மன்னிக்க நான் வல்லவராக இருக்கின்ற தேவன் சொல்கிறார். அப்படின்னா பாவத்தை குறித்து கூட நீ பயப்படக்கூடாது. பாவத்தில் விழுந்துட்டு பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு யோசிக்கிற தேவன். நீங்க தேவையில்லாத எல்லா காரியத்தையும் யோசிச்சு பயந்து இருக்கிறீங்க. ஆனா பார்க்க போனா நம்ம எதை குறித்து பயப்படணும்? பாவத்தில் விழுந்துடக்கூடாதுன்னு பயப்படணும். அதான் நல்ல பயம்ன்றது. சிலர் பார்த்தீங்கன்னா பிசாசு மேல ஒரு பயம் இருக்கும். எது மேல? பிசாசு மேல ஒரு பயம் இருக்கும். ஹல்லேலூயா. மனுஷனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது, பார்க்க முடியாது. பிசாசை கொடுத்து ஏன் பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? நல்லா பேய் படத்தை பார்க்குறது. நீ நைட்டு கூட சில பிளான் ஓகே புதுசாக ஒரு பேய் படம் வந்திருக்குது, அந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தே ஆகணும். பார்த்து என்னமோ லைக் எப்படித்தமா இருக்குது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்கள் ஹார்ட் வந்து நல்லா வேகமாக அடிக்க போது பயம் இருந்தாலும் அந்த ஃபீல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அந்த ஃபீல் நல்லா இருக்கும். பஸ் அந்த பயத்தில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குமா. ஹல்லேலூயா. இதே தம்மா கொண்டாடுறீங்க, பிசாசோட சமூகத்தை கொண்டாடுறீங்க. You are celebrating the presence of the devil, the darkness. ஆண்டவர் பயப்படாத. பைபிள்ல ஆராய்ச்சிப்படி 365 தடவை எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு மேல எழுதப்பட்டிருக்குதா பயப்படாதன்ட்டு. நீங்க பயப்படுறது நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க யாரா இருப்பீங்க? பிசாசு தான் நம்மளை பார்த்து பயப்படும். நீ முட்டி போடுற கிறிஸ்துவனா இருந்தானா பிசாசு உன்னை பார்த்து பயப்படும். நீ முழங்கால நிக்கிற மனுஷனா இருந்தானா உலகமே உன்னை பார்த்து நடுங்கும். உலகமே உன்னை பார்த்து நடுங்க ஆரம்பிக்கும். நீ முட்டி போடாம நடந்துக்கிட்டு அங்கேயும் சில பேர் படுத்துக்கிட்டுலாம் ப்ரே பண்றாங்க. குப்புறக்க படுத்தாலும் பரவாயில்ல, அங்க அப்படியே அண்ணாந்து படுத்து ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னையா பண்றேன்னு கேட்டா ஆண்டுட்டு நான் வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. காலம் இப்படி ஆயிருச்சு.
ஆனா முழங்கால் போட்டு இயேசுவே முழங்கால் போட்டு தான் ஜெபிச்சிருக்கிறார். முழங்கால் போட்டு ஜெபிக்கிற கிறிஸ்துவனை பார்த்தா பிசாசு பயப்படுவான், நடுங்குவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பேயை பார்த்து பயப்பட, பேய் உங்களை பார்த்து பயப்படுதா? பிசாசு உங்களை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. நீங்க பயப்பட அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா.